பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் இருந்து நம்ம 9ஆம் வசனத்து வரைக்கும் பார்க்கலாம். இதில் 10 காரியங்கள் இருந்தாலும், அதாவது செபத்தை குறித்ததான ஒரு சங்கீதம், செபத்தை குறித்த ஒரு சங்கீதம். அந்த 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது செபத்தை கேட்பாராக என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது இக்கட்டான நேரத்தில் தேவன் செபத்தை கேட்கிறவர். செபத்தை கேட்கிறவர் அவர் செய்கிற காரியங்கள், அதாவது முதலாவதாக பார்க்கும் பொழுது, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாட்களிலே முதலாவதாக தேவன் நம்முடைய செபத்தை கேட்டு, ஆபத்து நாளிலே இக்கட்டான நேரத்தில் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு செபத்தை கேட்டு நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே கர்த்தர் தான் நமக்கு இந்த நாட்களில், இந்த உலகத்தில், இந்த பூமியிலே அவர் நமக்கு அடைக்கலமான ஒரு தேவன். நமக்கு இருக்கிற எந்த வசதி வாய்ப்புகளும், எந்த ஒரு காரியமும் உயர்வான காரியமாக இருந்தாலும் தாழ்வான காரியமாக இருந்தாலும், ஆகவே நாட்களிலே நமக்கு தேவன் ஒருவர் தான் அடைக்கலம் கொடுக்கிறவர், தேவன் ஒருவர் தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர். அதாவது ஆபத்து நாளில் என்று வேதம் சொல்லுகிறார். எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் எந்த ஒரு மனிதர்களும் எந்த ஒரு நிர்வாகமும் நமக்கு பாதுகாப்பு அல்ல, நமக்கு அடைக்கலம் அல்ல. இந்த தேசம் நமக்கு அடைக்கலம் அல்ல, நமக்கு பாதுகாப்பு அல்ல. நம்முடைய சமுதாயம் நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியாது. நமக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகள், நமக்கு இருக்கிற உயர்வுகள், எந்த ஒரு காரியமும் நமக்கு அடைக்கலமும் நமக்கு பாதுகாப்பும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் ஒருவரே நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். தொடர்ந்து நாம் கீழே நாம் வாசிக்கும் 2வதாக அந்த 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் நமக்கு ஒத்தாசை அளிக்கிற தேவன். அதாவது அவர் நமக்கு ஒத்தாசை அளிக்கிற தேவன், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறவர், நமக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர், நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர். ஒத்தாசை என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர், அதே நேரத்தில் நமக்கு அனுகூலமாக இருக்கிற தேவன். இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே எதுவும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதல்ல, நமக்கு எதுவுமே நமக்கு அனுகூலமாக இருப்பதல்ல. ஆனால் தேவன் ஒருவரே, நம்ம செபத்தை கேட்கிற அவர் ஒருவரே நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். சங்கீதம் 121:21 வாசிக்கிறோம். அதாவது எனக்கு ஒத்தாசை அளிக்கிற அதாவது எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் என் கண்களை ஏறெடுக்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர், நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர், எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறவர். வேற யாரும் நமக்கு அனுகூலமாக இருப்பதல்ல, நமக்கு ஒத்தாசை கொடுப்பதல்ல. உண்மையாகவே தேவன் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிற, ஒத்துழைப்பு கொடுக்கிற, அனுகூலமாய் நமக்கு சாதகமாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். 3வதாக நான் வாசிக்கும் பொழுது, அதே அந்த 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அதாவது சங்கீதம் இந்த 22 தொடர்ந்து அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை ஆதரிக்கிற ஒரு நல்ல தேவன், அவர் நமக்கு ஆதரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆகவே இந்த நாட்களில் நமக்கு யாரும் நமக்கு ஆதரவாக இருப்பதல்ல, நமக்கு ஆதரவாக இருப்பதல்ல, நமக்கு ஆதரவு கொடுப்பதல்ல. ஆக வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது எல்லாரும் நமக்கு ஆதரவாக இருப்பது போல இருப்பார்கள். ஆனால் ஆபத்து நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் நம்ம யாரும் ஆதரிப்பதல்ல. ஆகவே தேவன் ஒருவர் தான் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஒருவர் தான் நம்மளை ஆதரிக்கிறவர், அதாவது அரவணைத்து செல்லுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம 4வதாக நான் வாசிக்கும் பொழுது, 4வதாக 20ஆம் அதிகாரத்தில் அந்த 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை நினைக்கிறவர். அதாவது தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். அதாவது தேவன் நம்ம அந்த 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக 4வதாக தேவன் நம்மளை நினைக்கிறவர். நாம் செலுத்துகிற காணிக்கை, நம்ம தேவனுக்கென்று வாழுகிற வாழ்க்கை, அவருக்கென்று அர்ப்பணிப்போடு அவருக்கென்று கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே, அவருக்கென்று வாழுகிற வாழ்க்கை எல்லாமே தேவன் ஒருவர் நினைக்கிறவராக இருக்கிறார். நம்ம அநேகருக்கு உதவி செய்தாலும் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் நம்மை நினைப்பார்கள் என்று நம்ம நினைக்க முடியாது, நம்மை மறந்து போவார்கள். நம்ம யாருக்கு எதை செய்தாலும், எவ்வளவு உதவி செய்தாலும்,
எவ்வளோ பக்கபலமாக இருந்தாலும் எல்லாருமே நம்மளை உதறிவிட்டு போகக்கூடியதான இந்த உலகம், இந்த ஜனங்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நாம் தேவனுக்கென்று செலுத்துகிற காணிக்கை, நம் தேவனுக்கென்று கொடுக்கிற நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கென்று செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் நினைத்து அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் தருகிறவர். உண்மையாகவே கர்த்தர் தாமே இந்த நாட்கள் நம்மை அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்கிறவர். தொடர்ந்து அந்த நாட்களிலே மீதியான காரியத்தை நான் நாளைக்கு சொல்கிறேன். முதல் 4 காரியத்தை மாற்ற சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆபத்து நேரத்திலே எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறவர். எங்கள் ஜெபத்தை கேட்கறது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிற தேவன். தொடர்ந்து நீர் எங்களை ஆதரிக்கிற ஒரு தேவன். தொடர்ந்து நீர் எங்களை நினைக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கென்று செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீர்தாமே அதை நினைத்து அதற்கேற்ற பிரதிபலனை நீர் எங்களுக்கு தருகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறதுக்காக உம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் ஆண்டவரே, நீர் எங்களை நினைக்கிற தேவன். நீர் எங்களுடைய காரியங்களை நினைக்கிறவர், எங்கள் காணிக்கைகளை நினைக்கிற தேவன், கணக்கு வைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே, உம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அவர்களை நினைத்து ஆண்டவர் உமக்கென்று வாழுகிற வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்டதான வாழ்க்கையை நினைத்து உமக்கென்று கொடுக்கிற காரியங்கள் நினைத்து அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிற தேவன். ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே, நீ உதவி செய்கிறவர். ஜெபத்தை கேட்டு பாதுகாப்பாக இருக்கிற தேவன், பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, ஆதரிக்கிறவர், ஒத்துழைப்பு கொடுக்கிறவர், அனுகூலமாக இருக்கிற தேவன். உம் நன்றியோடங்களுமே துதிக்கிறோம். அப்பா, இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.